Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா class 12 chemistryல chapter 2 P block elements 1 உடைய book back answers எல்லாமே பார்த்திடலாம். 1 mark, 2 mark, 5 mark book backல இருக்க எல்லாமே நம்ம மார்க் பண்ணிடலாம். bookல எங்க இருக்குன்னு பார்த்து first 1 mark மார்க் பண்ணிடலாம். Question number 1 option C basic. Question number 2 option D accepts OH minus from water releasing proton. Third question answer option B B3H6. Fourth question option A aluminium. Fifth question option C 4. Sixth question option C lead. Seventh question option C sp2 hybridized. Eighth question option A +4. Ninth question option D SiO4 4-. 10th question option B SiR2O. 11th question option A Me3SiCl. 12th question option D dry ice. 13th question option A tetrahedral. 14th question option D feldspar is 3-dimensional silicate. 15th question option A அது match A க்கு B, B க்கு 1, C க்கு 4, D க்கு 3. 16th question option D aluminium, copper, manganese, magnesium. 17th question option A metal borides. 18th question option A aluminium, அடுத்து gallium, indium, thallium இந்த ஆர்டர்ல இருக்கும். Answer the following question. Page number 54 எடுத்துக்கோங்க. அதுல first page numbersலாம் மார்க் பண்ணிட்டு அடுத்து page by page answers நம்ம மார்க் பண்ணிடலாம். First question page number 29ல இருக்கு. Second question page number 30, 41. Third question page number 34. Fourth question page number 41. Fifth question page number 44. Sixth question page number 44 and 45. Seventh question page number 48. Eighth question page number 37. Ninth question page number 37. 10th question page number 28. 11th question page number 28. 12th question நான் வந்துட்டு display பண்றேன். First mark பண்ணிடலாம் page number. 13th question page number 35. 14th question page number 50. 15th question page number 35. 16 and 17 நான் display பண்றேன். பக்கத்திலே எழுதிக்கலாம். இங்க கேப் இருக்குல்ல அங்கே எழுதிக்கலாம். 18th question page number 43. ஓகே, இப்போ நான் புக்ல இல்லாத கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இப்பயும் பக்கத்துல எழுதி வச்சிருங்க, அதுதான் பெட்டர். ஆப்ஷன் ஏ அந்த 14th கொஸ்டின்லயே ஏக்கான ஆன்சர். இது கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க, இந்த ஆன்சரை மட்டும் நீங்க பக்கத்திலே எழுதிக்கலாம். ஓகே, பிக்கான ஆன்சர் சிக்கு டிக்கு பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து EFGHIJ இது எல்லாத்துக்குமே இருக்கு. அண்ட் இந்த G இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்துல பிளஸ் போட்டு 2HClன்னு எழுதிக்கோங்க. இந்த ஆன்சர் எழுதிட்டு பிளஸ் போட்டு 2HClன்னு எழுதிக்கோங்க. அது இங்க மிஸ் ஆயிடுச்சு. 16th கொஸ்டின் அண்ட் 17th கொஸ்டின்கான ஆன்சர் பார்க்கலாம். அதாவது இங்க கொஸ்டின் நம்பர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். இது வந்துட்டு 16th கொஸ்டின்கான ஆன்சர். எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அதில் ஆக்சுவலாக ஏபிசி கண்டுபிடிக்க சொல்றாங்களா, அது நீங்க இப்படி டேப்லர் ஃபார்ம்லயும் எழுதலாம். ஞாபகம் வந்தா டேப்லர் ஃபார்ம்ல எழுதுங்க. பட் இது இந்த ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கு. ஓகே, இதை எழுதிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டே நீங்க திருப்பி எழுதணும். ஹைட்ரைட் ஆஃப் செகண்ட் பீரியட் ஆல்கலி மெட்டல் ஏங்கிறது என்ன, லித்தியம் ஹைட்ரைட் ஆன் ரியாக்ஷன் வித் காம்பவுண்ட் ஆஃப் போரான் தட் இஸ் டைபோரேன் to give reducing agent that is lithium borohydride அப்படின்னு நீங்க full statement எழுதிடணும். அண்ட் இந்த ஒரு ஈக்குவேஷன் இதெல்லாம் எழுத தேவையில்ல. ஓகேவா,
இது எதுவுமே எழுத தேவையில்ல. இந்த டப்பா எழுதிட்டு இந்த ஒரு ஈக்குவேஷன் தேவை. அண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டே நீங்க திருப்பி எழுதணும். ஏபிசி என்னன்னு அந்த வார்த்தைகளை இன்சர்ட் பண்ணி எழுதணும். இந்த ரியாக்ஷனும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 19th கொஸ்டின், அதாவது நம்ம புக்ல வந்துட்டு 17th கொஸ்டினா இருக்கும். டபுள் சால்ட் which contains 4th period alkali metal A. அதாவது இங்கேயும் A and B தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. AB இது. ஓகே, இதை அப்படியே நீங்க எழுதிக்கலாம். இந்த ஒரு ரியாக்ஷன் எழுதணும். அண்ட் அதுல அந்த கொஸ்டின்லயே இந்த வார்த்தையை இன்சர்ட் பண்ணி எழுதணும். 3 விஷயம் தான். ஒன்னு வந்துட்டு AB அப்படிங்கறதோட ஃபார்முலா நேம் எழுதிட்டு, செகண்ட் அதோட ஈக்குவேஷன் எழுதணும். தேர்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்லயே அந்த A என்ன B என்ன அப்படிங்கறத இன்சர்ட் பண்ணி அந்த சென்டென்ஸை முடிச்சிடணும். ஓகேவா? பேஜ் நம்பர் 28 எடுத்துக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க இல்லையா? இது ஆக்சுவலா எதுக்கு பாக்ஸ் பண்ணேங்கிறத சொல்றேன். குரூப் நம்பர் 13, 14, 15, 16, 17, 18 நம்ம ஃபெமிலியர் தான். ஏன்னா 17 ஹாலோஜன்ஸ்னு கூப்பிடுவாங்க. 18th குரூப்பை இனர்ட் கேசஸ் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. ஓகேவா? இந்த நேம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஃபெமிலியரா இருக்காது. ஐசோசாகன்ஸ், டெட்ராகன்ஸ், நிக்டோஜன்ஸ் அண்ட் சால்கோஜன்ஸ். ஓகேவா? இது 13th, 14th, 15, 16 ரெஸ்பெக்டிவ்லி. இந்த 4 இதுக்குமே இந்த 4 பேர் இருக்கு. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இங்க அந்த டப்பா இருக்கு இல்லையா? ஆக்சுவலா அந்த கொஸ்டின் நம்பர் 10ல என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இந்த 4 பேரையும் கொடுத்துட்டு அதுக்கான ஒவ்வொரு எக்ஸாம்பிள் அந்த குரூப்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எழுதணும். அவ்வளவுதான். இப்போ குரூப் நம்பர் 13 என்னன்னு சொல்லுவோம்? ஐசோசாகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா? அது வந்துட்டு போரான் அப்படின்னு எழுதிக்கலாம். ஜஸ்ட் நீங்க போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் வரிசையா படிச்சுக்கலாம். 13, 14, 15, 16 தெரிஞ்சதுன்னா சி ஐசோசாகன்ஸ், டெட்ராகன்ஸ், நிக்டோஜன்ஸ், கேர்கோஜன். இது ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸாம்பிள். என்னென்ன? போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன். ஓகேவா? போரான் இதுக்கு நீங்க அந்த பேஜே எடுத்துக்கோங்க. கொஸ்டின் பேஜே எடுத்து அதுக்கு பக்கத்துல ஐசோசாகன்ஸ் பக்கத்துல போரான் எழுதி அது எழுதிக்கோங்க. அடுத்து 11th கொஸ்டினும் அதே பேஜ்ல தான் மெட்டாலிக் நேச்சர்ங்கிற டாபிக்ல இருக்கும் பாருங்க. அந்த 3 லைன்ஸ் எழுதிட்டு நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த ஒரு பேராகிராஃப படிச்சுக்கணும். 11th கொஸ்டின். இதே 2 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா அந்த 3 லைன்ஸ் மட்டும் எழுதினா போதும். ஓகேவா? இது மோஸ்ட்லி 3 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நீங்க ஃபுல்லா தான் எழுதணும். இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் அதே பேஜ், அதாவது பேஜ் நம்பர் 29ல அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னு இருக்கும். அதுல இன் பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 30 எடுத்துக்கோங்க. அதுல அல்லோட்ராபிசம் இன் பி பிளாக் எலிமெண்ட்ஸ்னு டாபிக் இருக்கா? அதுல இங்க மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த பேராகிராஃப் மட்டும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் பேஜ்ல வரும். அதை நான் வரும்போது சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. வெயிட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 34 எடுத்தீங்கன்னா அதுல யூசஸ் ஆஃப் போராக்ஸ்னு இருக்கும். அது கொஸ்டின் நம்பர் 3க்கான ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூசஸ்லாம் கண்டிப்பா படிக்கணும். 3 பாயிண்ட் தான் இருக்கு. கண்டிப்பா படிச்சிருங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 35 அடுத்த பேஜ்லயே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ஆஃப் அமோனியா அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அது ஃபுல்லா அந்த ஸ்டேட்மெண்ட் பிளஸ் அந்த ரியாக்ஷன் ஃபுல்லாவுமே 15th கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் அது கீழேயே ஈதைல் போரேட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அது கொஸ்டின் நம்பர் 13க்கான ஆன்சர். போரான் ராடிக்கல் வச்சு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? இதுவும் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். இந்த ஈக்குவேஷனும் கண்டிப்பா எழுதணும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 37 எடுத்தீங்கன்னா அதுல ஹைட்ரோபோரேஷன் அப்படிங்கிற டாபிக் இருக்கும். அதுல அது ஃபுல்லாவுமே வித் அந்த ஈக்குவேஷன் கொஸ்டின் நம்பர் 9க்கான ஆன்சர் அது. அதே பேஜ்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இது. வித் டயக்ராம் ஸ்ட்ரக்சரும் நம்ம வரையணும். 8th கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே முக்கியம். இது நான் டீட்டெயிலா ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா அதை செக் பண்ணுங்க. அதை பாத்தீங்கன்னா நீங்க இந்த கொஸ்டினை முடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 41 எடுத்துக்கோங்க. அதுல டெண்டன்சி ஃபார் கேட்னேஷன் ஒரு டாபிக் இருக்கு இல்லையா? அந்த ஒரு பேராகிராஃப் மட்டும் 4th கொஸ்டினுக்கான ஆன்சர். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகே, அல்லோட்ராப்ஸ் ஆஃப் கார்பன் ஒரு டாபிக் இருக்கு இல்லையா? அது செகண்ட் பாயிண்ட். அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மட்டும் செகண்ட் கொஸ்டினோட செகண்ட் பாயிண்ட்.
பேஜ் நம்பர் 43 எடுத்துக்கோங்க. அதுல ப்ராப்பர்ட்டீஸ்னு ஒரு பிங்க் கலர்ல ஹைலைட் பண்ணி குடுத்துருக்காங்க இல்லையா? அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் இருக்கும். கார்பன் மோனாக்சைடு ஆக்ட் அ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். அத எழுதிட்டு, இந்த ஈக்குவேஷன் எழுதணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல ஈக்குவேஷனும் அண்ட் சைடுல இங்க எழுதியிருக்கேன் இல்லையா? இந்த பாயிண்ட்டும். பிகாஸ் ஏன்னா ஜஸ்டிஃபை பண்ண சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் கார்பன் மோனாக்சைடு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்றோம்னா, மெட்டாலிக் ஆக்சைட்ஸை மெட்டலா ரெடியூஸ் பண்ணுது. அதாவது இங்க பாருங்க Fe2O3 இங்க மெட்டாலிக் ஆக்சைடு அயன்கிறது மெட்டாலிக்கா, மெட்டாலிக் ஆக்சிஜன் கூட சேர்ந்து மெட்டாலிக் ஆக்சைடுன்னு சொல்லுவோமா? மெட்டாலிக் ஆக்சைட இந்த கார்பன் மோனாக்சைடு மெட்டலா மாத்துது. அதனாலதான் அது ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றோம். இது கொஸ்டின் நம்பர் 18க்கான ஆன்சர். அடுத்த பேஜ்லயே ஃபிஷர்-ட்ராப் சிந்தசிஸ்னு ஒரு டாபிக் இருக்கா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் புக் பேக். ஓகே, த ரியாக்ஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு வித் ஹைட்ரஜன் அதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த டாபிக் ஃபுல்லாவுமே தான். எக்ஸாம்பிள் நிக்கல் டெட்ரா கார்பனைல் இது கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுல ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளாவது அட்லீஸ்ட் படிச்சுக்கோங்க. மெயினா நிக்கல் டெட்ரா கார்பனைல் படிச்சுக்கோங்க. ஏன்னா இது நீங்க ஃபர்ஸ்ட் லெசன்லயும் படிச்சிருப்பீங்க, ரைட்டா? இது கொஸ்டின் நம்பர் 5க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கார்பன் மோனாக்சைடோட ஸ்ட்ரக்சரும் கார்பன் டை ஆக்சைடோட ஸ்ட்ரக்சரும் கொஸ்டின் நம்பர் 6ல கேட்டிருப்பாங்க. இந்த ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிடணும். இதுதான் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இதை வரைஞ்சிட்டு இது என்ன ஸ்ட்ரக்சருங்கிறத எழுதிடலாம். ஓகேவா? லீனியர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வேணும்னா CO பாண்ட் டிஸ்டன்ஸ் நீங்க எழுதிக்கலாம். ஏதாவது 2 பாயிண்ட் மட்டும் அது கீழே எழுதுற மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்த பேஜ்லயே கார்பன் டை ஆக்சைடோட ஸ்ட்ரக்சரும் இருக்கும். அதுவும் கொஸ்டின் நம்பர் 6க்கான ஆன்சர் தான். அதுவும் லீனியர் ஸ்ட்ரக்சர் தான். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 48 எடுத்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் சிலிகான்ஸ் இருக்கும். அதுல 4 பாயிண்ட் தான் கொடுத்திருப்பாங்க. இது ஈவன் டீடைல்ல கூட கேட்டிருக்காங்க. நாட் இன் போர்டு எக்ஸாம், ஸ்கூல் டெஸ்ட் அது மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகே, 4 பாயிண்ட் தான் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 7க்கான ஆன்சர் இது. அடுத்து பேஜ் நம்பர் 50 எடுத்துக்கோங்க. அதுல ஜியோலைட்ஸ் அப்படின்னு டாபிக் இருக்கும். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது ஏன் ஃபுல்லா மார்க் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இது 2 மார்க்லயும் கேட்கலாம், 5 மார்க்லயும் கேட்கலாம். 2 மார்க்ல கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுனா போதும். பிளஸ் எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட்ஸ் இங்க இருந்து எழுதிக்கோங்க. 5 மார்க்ல கேட்டாங்கன்னா 7 பாயிண்ட் கண்டிப்பா வரும். இதுல 7 பாயிண்ட்டுமே நீங்க எழுதணும். ஈஸியான கொஸ்டின் கண்டிப்பா ஆனா கேட்பாங்க. அவ்வளவுதான், நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. நான் எல்லா கமெண்ட்ஸையும் ரீட் பண்ணுவேன். டவுட்டா இருந்ததுன்னா கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.